தமிழ்நாட்டுல இப்போ இன்றைய சூழ்நிலையில செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு பேரை பயன்படுத்தாம எதிரி கட்சிகள்னால அரசியல் பிழைப்பு நடத்தவே முடியாதுன்ட்டு போயிட்டு இருக்கு. எதிரிகளுக்கெல்லாம் அவ்வளவு சிம்ம சொப்பனமா அவர் இப்ப போயிட்டு இருக்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜின்ட்டு. கரூர் இந்த துயர சம்பவத்துல அந்த ஒத்த மனுஷன் செந்தில் பாலாஜிங்கிறவர் இல்லைன்னா எத்தனை உயிர் அன்னைக்கு காவு வாங்கப்பட்டு இருக்கும், எத்தனை உயிர் அவர் காப்பாத்தி இருக்கிறாரு. அந்த ஜிஹெச்ல அவர் 2 நாளா எப்படி இருந்தாருங்கிறத நாங்க கூட இருந்து பாத்திருக்கோம். உன் தலைவன் தற்குறி தலைவன் 12 மணிக்கு வர்றன்ட்டு 7 மணிக்கு வந்துட்டு, ஏன்னா சனிக்கிழமை கரூர்ல வந்து பீக்கான டைம் கும்பட காட்டலாம் அப்படிங்கறதுக்காக 7 மணிக்கு வந்து 41 உயிரை காவு வாங்கிட்டு ஓடி ஒளிஞ்சாப்லையே, திரும்பி கூட பார்க்காம திருச்சியில ஓடுனாப்லையே. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டியா? அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா? என்ன இந்த சிபிஐ சம்மன் வாங்கல, அதை பண்ணல இதை பண்ணலன்ட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. அவர் தான் 17ஆம் தேதி ஆஜராகிறன்னு சொல்லி இருக்கிறாரு. அவருக்கு என்ன பயம்? அவரா 41 உயிரை கொண்டாரு. இதுல வேற வந்து நாங்க வந்து விர்ச்சுவல் வேரியர் வந்து நாங்கெல்லாம் பேசுறதுனாலதான் இப்ப வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு தற்குறிங்கெல்லாம் புலம்பிட்டு இருக்குதுங்க. என்ன நாங்களா உன் தற்குறி தலைவன் வந்து இப்ப 15ஆம் தேதி ஆஜராக சொல்றதுக்கு போய் கெஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாப்ல. சென்னையில ஆஜராகிற, அங்க ஆஜராகிற, இங்க ஆஜராகிறன்ட்டு அதை அனுமதிக்கல. இல்ல யார் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறா? தில்லா தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு துப்பு இல்ல. இத்தனை உயிரை காவு வாங்கிட்டு உன் தலைவன் வந்து இங்க பார்த்தானா? செத்த குடும்பத்துக்கு வந்து ஏதாச்சும் இங்க வந்து பார்த்தாப்லையா? எங்க முதல்வரும் எங்க அமைச்சரும் எவ்வளவு கூட போய் ஒவ்வொரு ஃபேமிலியும் போய் பார்த்துட்டு ஆறுதல் கூறிட்டு வந்துட்டு இருக்காங்க, கூடவே இருக்கிறாங்க. சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறது. விர்ச்சுவல் வேரியர்னாலதான் அவர் வந்து இது பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனா உலகத்துல எனக்கு தெரிஞ்சு இளவு வீட்டுக்காரனை வந்து அவன் வீட்டுக்கு வர சொல்லி துக்கம் விசாரிக்கிற ஒரே விர்ச்சுவல் வேரியர் ஃபேமிலி நீங்க தான்டா. நல்ல வேலை பாடி எல்லாம் வந்து நல்லடக்கம் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா பணத்தையெல்லாம் தூங்கிட்டு என் வீட்டுக்கு வாங்க பனையூருக்கு, அங்க வச்சு இறுதி அஞ்சலி செலுத்துறான்னு சொல்லணும். தற்குறி தலைவனை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் பேசலாமாடா? முதல்ல நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் புனையப்பட்ட ஒரு பொய் வழக்குல, என்னது புனையப்பட்ட ஒரு பொய் வழக்குல சிறைவாசம் அனுபவிச்சதும் இல்லாம ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ண ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 1 வருஷமா, ஒரு வாரத்துல 2 நாள் திங்கள் வெள்ளின்ட்டு போய் சென்னையில போய் கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் ஓடி ஒளியில, உன் தற்குறி தலைவன் மாதிரி ஓடி ஒளியில. புரியுதா தற்குறிகளா? யாருகிட்ட வந்து யார பார்த்து வந்து பேசிட்டு இருக்கிற? மரியாதை கெட்டு போயிரு மரியாதை.